சொல்லு. நம்மளே ஆன்மீகத்துக்குள்ள ஒரு 5% இல்லை அப்படின்னா நீ எப்படி உங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க? இந்த கேள்வி வரும்ல. சொல்றீங்க குழந்தைங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க. நீ கும்பிடுற மாதிரி அவங்களும் கும்பிடுவாங்க. நீ விபூதி பூசுறது மாதிரி அவங்களும் பூசிக்கிறப்பாங்க இல்லையா? நீ சுற்றி கோயிலை சுத்துறன்னா அவங்களுக்கு சுத்த போகுதுங்க. அவ்வளோதானே? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கி அந்த தெய்வத்துக்குள்ள நம்ம ஐக்கியமாகிறதோ இல்லை தெய்வத்தை நமக்குள்ள ஐக்கியப்படுத்துறதோ நம்ம அதை எப்போவாது வச்சிருப்போமா? அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆனால் அது எல்லாராலையும் முடியுமானா முடியும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாராலையும் முடியும். எப்படி? எல்லாராலையும் முடியும். அதுக்குண்டான முயற்சியும் அதுக்குண்டான உழைப்பும் நம்ம போடணும். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் உழைக்கிறீங்க. இப்போவே கொட்டாய் வாயை புழக்கிறான் செய்கிறீங்க. ஆனால் இறைவன் மாத்திரம் எடுத்துக்கிட்டா மாத்திரம் ஒட்டுமொத்த மக்களும் பின்னடைவதில் தான் இருக்கிறாங்க. இறைவன் தானா தள்ளி சாச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவன் தானா அவனா கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான்ல. இனிமே எப்படி கொடுப்பான்? ஏய் அந்த பக்கம் எடுத்து